ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 114 மரமும் கனியும் மற்றும் யோனாவின் அடையாளம் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். நாம் ஏற்கனவே நமது 45ஆம் பதிவில் போலி இறைவாக்கினர் மற்றும் மரமும் கனியும் நிகழ்ச்சி பதிவு செய்திருக்கிறோம். அந்த பதிவில் உள்ள மரமும் கனியும் நிகழ்ச்சியும் இந்த பதிவில் உள்ள மரமும் கனியும் நிகழ்ச்சியும் ஒன்றல்ல, இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சி நற்செய்தியாளர் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நற்செய்தியாளர் மத்தேயு எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சி. அதுபோல் யோனாவின் அடையாளம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை நற்செய்தியாளர்கள் மத்தேயுவும் லூக்காவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். மார்க்கு நற்செய்தியிலும் அடையாளம் கேட்டு சோதித்தல் என்று 8ஆம் அதிகாரத்தில் உள்ளது. ஆனால் மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த நிகழ்ச்சி வேறு நிகழ்ச்சியாகும். அதை நாம் சுமார் 30 நிகழ்ச்சிகளுக்கு பிறகு பதிவு செய்வோம். இப்பொழுது மரமும் கனியும் நிகழ்ச்சியையும் யோனாவின் அடையாளம் நிகழ்ச்சியையும் பற்றி பார்ப்போம். மரமும் கனியும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னோடு இராதவன் எனக்கு எதிராய் இருக்கிறான், என்னோடு சேகரியாதவன் சிதறடிக்கிறான். ஏனெனில் இருக்கிறவரே நான். ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்ட இதை விசுவசியாதவன் பரிசுத்த ஆவிக்கு எதிராய் பாவம் செய்கிறான். அவருடைய வார்த்தைகள் முன்பே தீர்க்க தரிசனமாய் கூறப்பட்டன. அது பொய்யல்ல, தவறுமல்ல. எதிர்ப்பில்லாமல் அது விசுவசிக்கப்பட வேண்டும். மேலும் நான் சொல்கிறேன், மனிதர்களுக்கு அவர்களுடைய எல்லா பாவங்களும் தெய்வ தூஷணமும் மன்னிக்கப்படும். ஏனென்றால் மனிதன் உள்ளம் மட்டுமல்ல உடலாகவும் இருக்கிறான் என்றும், உடல் சோதிக்கப்படும் போது திடீரென பலவீனத்துக்கு உட்படும் என்றும் அவர் அறிவார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான தெய்வ தூஷணம் மன்னிக்கப்பட மாட்டாது. மானிட மகனுக்கு எதிராக பேசியவனுக்கு இன்னும் மன்னிப்பு உண்டு. ஏனென்றால் என்னை பொதிந்துள்ள உடலின் பழுவும் எனக்கு எதிராக பேசும் மனிதனும் திசை திரும்பக்கூடும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசியவன் மன்னிக்கப்பட மாட்டான், இந்த வாழ்விலும் வருகிற வாழ்விலும். ஏனென்றால் சத்தியம் அதாகவே இருக்கிறது. தெளிவாக, பரிசுத்தமாக, மறுக்க முடியாததாக, வழி தவற முடியாதபடி உள்ளத்திற்கு காட்டப்படுவதாக இருக்கிறது. கருத்தூன்றி தவற விரும்புகிறவர்களே தவறுகிறார்கள். பரிசுத்த ஆவியால் கூறப்பட்ட சத்தியத்தை மறுப்பது கடவுளினுடைய வார்த்தையானவரை மறுப்பதாகும். அந்த வார்த்தையால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பையும் மறுப்பதாகும். அன்புக்கு எதிரான பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மரமும் தன் கனியை கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கனியை கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கனி நல்லதல்ல. கனி தோட்டத்தில் ஒரு நல்ல மரத்தை நடும்
அப்படி கொடுத்தால் அது நல்ல கனியை தரும். கெட்ட மரத்தை நட கொடுத்தால் அது தரும் கனி கெட்டதாய் இருக்கும். இது நல்ல மரமில்லை என்று எல்லாரும் சொல்வார்கள். காரணம், கனியை கொண்டு மரம் அறியப்படுகிறது. அதனால் கெட்டவர்களாய் இருக்கிற நீங்கள் நல்லதை பேசுவதாக எப்படி நினைக்க முடியும்? ஏனென்றால் ஒருவனின் வாய் அவன் இருதயத்தை நிரப்புகிறதையே பேசுகிறது. நமக்கு உள்ளே இருக்கிறதின் மிகுதியினாலே தான் நாம் பேசவோ செயல்படவோ செய்கிறோம். ஒரு நல்லவன் தன் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவற்றை எடுக்கிறான். ஒரு கெட்டவன் தன் கெட்ட பொக்கிஷத்தில் இருந்து கெட்டவற்றை எடுக்கிறான். அவன் உள்ளுக்குள் இருப்பதை போலவே பேசுகிறான், நடக்கிறான். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோம்பேறித்தனம் பாவமாகும். ஆயினும் கெடுதலான செயல்களை செய்வதை விட சோம்பலாய் இருப்பது மேல். மேலும் நான் சொல்கிறேன், சோம்பேறித்தனமாகவும் கெடுதலாகவும் பேசுவதை விட மௌனமாய் இருப்பதே மேல். மௌனமாய் இருப்பதால் சோம்பல் உண்டாகும் என்றால் உங்கள் நாவினால் பாவம் கட்டிக் கொள்வதை விட அதை செய்யுங்கள். உலகம் முடியும் நாளில் மனிதர்களிடம் பேசப்பட்ட ஒவ்வொரு வீண் வார்த்தைகளால் நீதி தீர்க்கப்படுவார்கள். அவர்களின் வார்த்தையாலேயே தீர்ப்பிடப்படுவார்கள் என்று உறுதியாய் சொல்கிறேன். நீங்கள் பல வார்த்தைகள் பேசுகிறீர்கள். அந்த வீண் வார்த்தைக்கும் நீதி கேட்கப்படும். ஏனென்றால் அவை வீணானவை மட்டுமல்ல, தீமை செய்வனவாகவும் இருக்கின்றன. இருதயங்களை உங்களிடம் இதோ பேசுகிற சத்தியத்திடமிருந்து விரட்டுகின்றன என்றார். அன்பார்ந்தவர்களே, மரமும் கனியும் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இதை தொடர்ந்து யோனாவின் அடையாளம் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 29 முதல் 32 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பரிசேயர்களும் வேதபாரகர்களும் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அதன்பின் அன்பாக இருப்பதாக பாவனை காட்டியபடி, போதகரே, ஒருவன் தான் காண்பதை நம்புவது எளிதாய் இருக்கிறது. ஆதலால் நீர் உம்மை யாரென சொல்கிறீரோ அவர்தான் என்று நாங்கள் விசுவசிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு அடையாளம் தாரும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் உங்களிடம் இருப்பதை நீங்களே பார்க்கலாம். அவர் பல தடவைகளிலும் நானே மனு உருவெடுத்த வார்த்தை என்று உங்களுக்கு காண்பித்துள்ளார். வார்த்தையும் இரட்சகருமான அவர் முன்னறிவிக்கப்பட்ட காலத்தில் வந்துள்ளார். தீர்க்க தரிசனங்களால் அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள் அவர் வரும் முன்னும் வந்த பின்னும் நடந்துள்ளன. அவர் ஆவியானவர் சொல்வதை செயல்படுத்துகிறார் என்றார். பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் ஆவியானவரை விசுவசிக்கிறோம், ஆனால் ஒரு அடையாளத்தை எங்கள் கண்களால் காணாவிட்டால் உம்மை எப்படி எங்களால் விசுவசிக்க முடியும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து,
ஆவியானவரின் செயல்கள் ஞான தன்மை உடையவை. என்னுடைய செயல்கள் உங்கள் கண்களால் காணக்கூடியவை. என் செயல்களை நீங்கள் விசுவசியாவிட்டால் அவரை எப்படி உங்களால் விசுவசிக்க முடியும்? என் வாழ்வு முழுவதும் காணக்கூடியவற்றால் நிறைந்துள்ளன. அவை உங்களுக்கு போதாதா? அவை உங்களுக்கு போதவில்லை. நானே சொல்கிறேன், அவை உங்களுக்கு போதவில்லை. ஒரு அடையாளம் தேடுகிற இந்த விபசார கெட்ட சந்ததிக்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டுமே கொடுக்கப்படும். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். யோனா 3 நாளளவாக திமிங்கலத்தின் வயிற்றினுள் இருந்தது போல் மானிட மகனும் 3 நாள் பூமியின் வயிற்றுக்குள் இருப்பார். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நியாய தீர்ப்பின் நாளிலே நினிவே பட்டணத்தார் மற்ற எல்லா மனிதர்களையும் போல் இந்த தலைமுறைக்கு எதிராய் எழும்பி அதை தீர்ப்பிடுவார்கள். ஏனென்றால் யோனாவின் போதனையை கேட்டு அவர்கள் தவம் செய்தார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை. யோனாவை விட மேலானவர் இங்கே இருக்கிறார். ஆகவே தென் திசை அரசி உங்களுக்கு எதிராய் எழும்பி நின்று உங்களுக்கு தீர்ப்பிடுவாள். ஏனென்றால் அவள் பூமியின் கோடிகளிலிருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தாள். இங்கோ சாலமோனிலும் மேலானவர் இருக்கிறார் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 114 மரமும் கனியும் மற்றும் யோனாவின் அடையாளம் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.